மிகப்பெரிய ஒரு நல்ல உள்ளத்தோடு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக தளபதி அவர்கள் வராங்க. அவருக்கு அரசியலுக்கு வர வேண்டிய தேவையே கிடையாதுங்க. அவரிடம் இல்லாத பணம் கிடையாது, அவர் பார்க்காத புகழ் கிடையாது. அவர் மிகவும் சொகுசாக வாழலாம், அவர் நினைச்ச மாதிரி வாழலாம். அவர் பல தலைமுறைக்கு அவர் முளைத்து சம்பாதிச்சிட்டாரு. அதெல்லாம் வேணாலும் தூக்கி போட்டு வராங்க. இதுதாங்க தியாக உணர்வு. போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி சாலையில் காவல்துறையிடம் அடி வாங்கி வழக்கு வாங்குவதுதான் தியாக உணர்வு என்று கிடையாது. அதுவும் தியாக உணர்வு தான். அதே நேரத்தில் பேரும் வேண்டாம், புகழும் வேண்டாம், பணமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், மக்களுக்காக நான் எதையும் செய்வதற்கு தயார் என்று வரார்ல, இதுதான் தியாக உணர்வின் உச்சம். இதுதான் ஐயா காந்தியடிகள் அவர்கள் செஞ்சாங்க, இதுதான் எம்ஜிஆர் அவர்கள் செஞ்சாங்க. அந்த அடிப்படையில நான் இதுவரைக்கும் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தது கிடையாது. நிகழ்காலத்தில் எம்ஜிஆராக வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஒரே தலைவர் தளபதி அவர்கள் தான். இதே போலதான் சொன்னீங்க, எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவர் கூத்தாடி, அவர் சினிமாக்காரு, அவருக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அவர் ஒண்ணுக்கும் புரோஜனம் இல்லை என்று நீங்க சொன்னீங்க. 13 ஆண்டுகள் திமுகவை வீட்டில் உட்கார வைத்த ஒரே தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆருக்கு பிறகு திமுகவை வீட்டில் உட்கார வைக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் படைத்த தலைவர் எங்க தலைவர் தளபதி தான். அதனால வாயெல்லாம் சுருட்டிக்கிட்டு எங்கள் மீது விமர்சனம் இருக்கு, எங்க கொள்கையின் மீது விமர்சனம் இருக்கு, எங்க கோட்பாட்டின் மீது விமர்சனம் இருக்கு என்றால் கேள்வி கேளுங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். திருமணத்துக்கு அந்த நடிகையோடு போறாரு, தனி விமானத்துல போறாரு, இப்படி போறாரு அப்படி போறாருன்னு பேசுனீங்கன்னா நாங்களும் பேசுவோம். ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாரோடு போறாங்க, எந்த விமானத்துல போனாங்க, எப்படி போனாங்க.